So we are in the second part of the LLP Act 2008. So in the first part, we learned what are the types of registrations, and now we are going to learn introduction to LLP. Okay. So types of registration பார்க்கலனா it is also part of LLP பா. Okay. இப்போ நம்ம கம்பெனிஸ் ஆக்ட் நம்ம லேர்ன் பண்ணோனாலும் இல்லை எல்எல்பி ஆக்ட் லேர்ன் பண்ணாலோ பார்ட்னர்ஷிப் லேர்ன் பண்ணாலோ ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு நோ what are the types of registrations we have in India primarily. Okay, so it is a good 14-minute explanatory video. You can just go watch that video and come to this video. Okay, thank you. So that is first thing. And second thing, nama in the video we are going to get into the main topic, which is the LLP introduction. Okay, so yes, first Limited Liability Partnership Act 2008. ஓகே, ஸோ அதோட இன்ட்ரடக்ஷன் இதில் என்னென்ன கற்றுப்போம். எல்எல்பியோட இன்ட்ரடக்ஷன், எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எல்எல்பி, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எல்எல்பி, இன்கார்பரேஷன், டிஃப்ரென்ஸ் வித் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஓகே, அதான் பாருங்க லாஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, அதர் ஃபார்ம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அது நம்ம 14 மினிட்ஸில் நம்ம ஃபஸ்ட்டே ரொம்ப டெப்த்தாக இல்லைனாலும் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பேசிக்காக உங்களுக்கு என்னெல்லாம் டைப் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, அது என்னென்ன கீழே வரும், எதெல்லாம் ரெகுலேட்டரி பாடின்னு வி வுட் ஹவ் டிஸ்கஸ்ட் இன் தட் வீடியோ. ஓகேவா? ஸோ எஸ், இல்லை ஃபஸ்ட்டு வி ஹாவ் த இன்ட்ரடக்ஷன் டு எல்எல்பி. த மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் ஆன் 9th January 2007 notified the Limited Liability Partnership Act 2008. The Parliament passed the Limited Liability Partnership Bill on 12th December 2008, and the President of India has assented the bill on 7th January 2009 and called as the Limited Liability Partnership Act 2008. See, in the whole part உங்களுக்கு first presented, அதுக்கு அடுத்தது bill passed, அதுக்கு அடுத்தது got an assent from the President of India. இதுக்கான அர்த்தங்கள் புரியல அப்படின்னா we'll be having a separate video called as Indian Regulatory Framework. Okay, soon I'll upload it. Okay, but prima facie நம்ம இதை புரிஞ்சுக்கணும்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக பில்லை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கப்பா. ஓகே, எப்போ நமக்கு ஒரு லா உருவாகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு அது என்னவா இருக்கணும்னா டிராஃப்டாக இருக்கும். ஒன்றும் இல்லை, வாட்ஸ்அப்பில் நம்ம போகிறோமா, ஒரு மெசேஜை நம்ம இது பண்ணுறோம், எழுதியிருக்கோம். அந்த மெசேஜை நம்ம யாருக்கு, ஒரு பர்சனுக்கு சென்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு அந்த பர்சனுக்கு நம்ம சென்ட் பண்ணாமல் வெளியே வந்துட்டோம்னா அந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிற மெசேஜ் என்னவா இருக்கும், டிராஃப்ட்னு இருக்கும். கரெக்டா? அதே மாதிரி நம்ம மக்களுக்காக உருவாக்குன அந்த லா உருவாக்கிட்டோம், டைப் பண்ணி வச்சுட்டோம், ஆனால் இன்னும் அது மக்களுக்கு நம்ம சென்ட் பண்ணலை, இன்னும் மக்களுக்கு நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணலை, இன்னும் அது ப்ராப்பராக பில்லு பாஸ் ஆகலை. அப்போ அதை நம்ம என்ன சொல்லுவோம், டிராஃப்ட்னு சொல்லுவோம். அந்த டிராஃப்ட்ன்றது எப்போ நான் பார்லிமெண்ட்டில் வைக்கிறேனோ இல்லை ஸ்டேட் அசம்பிளியில் வைக்கிறேனோ, சிம்பிளாக லெஜிஸ்லேட்டிவ் பாடி, எப்போ நான் அந்த டிராஃப்டை ப்ரெசென்ட் பண்ணுறேனோ பார்லிமெண்ட்டில், நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம்னா பில் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தெரிஞ்சிருக்கோம், பட் யாருக்கெல்லாம் தெரியலையோ அவங்க இதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? அண்ட் பில், இந்த பில் அப்படின்றது பாஸ் ஆகணும் பார்லிமெண்ட்டில். பாஸ்னா என்ன, மெஜாரிட்டி ஷுட் அக்செப்ட். அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் அக்செப்ட் பண்ணோம், ஓகேங்களா, அதோட பர்சன்டேஜஸ் என்ன, லோக்சபா ராஜ்யசபா 2 பேர் அக்செப்ட் பண்ணுமா, அதில் டெப்த் கான்செப்ட் விச் இஸ் இன் ஐஆர்எஃப், இந்தியன் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க். ஸோ இந்த இடத்துல என்னன்னா டிராஃப்ட் என்னவா மாதிரி இருக்குது, பில்லா மாதிரி இருக்குது. பில் ஒன்ஸ் அக்செப்டட், அதுதான் இங்கே சொல்கிறான், பில் பாஸ் ஆயிடுச்சு, பில் அக்செப்ட் ஆயிடுச்சுன்னா அது பாஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாஸ் ஆயிட்ட பிறகு இட் வில் பி கிராண்டட் பை அன் அசென்ட் ஆஃப் தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அந்த 3 ப்ராசஸை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் தட் இட் வில் பி கால்ட் அஸ் அன் ஆக்ட். ஸோ அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ட்ரடக்ஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு 9th January 2007 அன்னைக்கு, ஓகேவா, மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் என்ன பண்ணியிருக்காங்க, லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஆக்டை நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்லிமெண்ட்டில் எப்போ பாஸ் ஆயிடுச்சு பில்லு, 12th December 2008. அப்போவே பில் பாஸ் ஆயிடுச்சு. இப்போ பில் பாஸ் ஆன டேட்னு தான் நம்ம எழுத முடியும். கரெக்டா? அதனால தான் இது என்னது, லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 2008. அதுக்கு அடுத்தது பிரசிடென்ட் அசென்ட் பண்ணது என்னது, 7th January 2009. ஓகேவா? ஸோ எஸ், பட் பில் பாஸ் ஆனது 12th Decemberன்றனால, அண்ட்
நம்ம இந்த இடத்துல நம்ம என்னென்னு வச்சுருக்கோம், நம்மளோட ஷார்ட் டைட்டில் லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 2008. ஓகேவா? ஸோ திஸ் த ஹோல் ஃபர்ஸ்ட் ஆன்சர். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து ஒன்றும் இல்லை, சிம்பிளாக எப்போ நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க, எப்போ ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, எப்போ அது பாஸ் ஆச்சு, எப்போ வந்து பிரசிடென்ட் வந்து அதுக்கு அக்செப்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோதான். செகண்ட் ஸ்டான்ஸர், the LLP Act 2008 is applicable to whole of India. அப்போ என்ன சொல்லிட்டாங்க, LLP Act 2008 is applicable to whole of India. நம்ம நிறைய ஆக்ட் இருக்கோம் இல்லையா, எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகேவா? இதுவும் வந்து என்ன எக்ஸ்பிளனேட்டரி வீடியோன்றது வந்து வில் ஹாவ். ஓகேவா? இந்த எக்ஸ்பிளனேட்டரி வீடியோ நம்ம போடலாம். ஓகேவா? என்னது இன்க்ளூடிங் ஜம்மு அண்ட் காஷ்மீர்னா என்ன, எக்ஸ்க்ளூடிங் ஜம்மு அண்ட் காஷ்மீர்னா என்ன. பட் LLP ஆக்ட்ன்றது என்னதுன்னா, it includes and it is applicable to the whole of India. It is applicable to the whole of India. Okay, this act have been enacted to make provisions for the formation and regulation of limited liability partnerships and for matters connected there with or incidental thereto. அதாவது LLP Act 2008 is responsible for LLPs registered under this act, which is the LLP Act 2008. I repeat, LLP Act 2008 ஓட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, it is to regulate, okay, and it is to safeguard, and it is to see and make the organizations follow. Which organization? The organizations which are registered under which act? The LLP Act 2008. கரெக்டாப்பா? இப்போ கம்பெனிஸ் ஆக்ட் கீழே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது கம்பெனிஸ். அப்போ கம்பெனியை ரெகுலேட் பண்ணுற அந்த ஒரு ஆக்ட் எங்கே இருக்குது? கம்பெனிஸ் ஆக்ட் இருக்குது. கரெக்டா? ஸோ இப்போ பேங்க்ஸ்க்கு என்ன ஆக்ட் இருக்குது? பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி எல்எல்பிக்கு யார் வந்து ரெகுலேட் பண்ணுவா? பார்ட்னர்ஷிப் ஆக்டாக பண்ணுவாங்க, இல்லைன்னா கம்பெனிஸ் ஆக்ட் வந்து பண்ணுவாங்களா? இல்லைன்னா நமக்கு இவங்க யாரும் பண்ண மாட்டாங்க. அப்போ யார் பண்ணுவா இதுக்கு அப்படின்னா, எல்எல்பிக்கு கட்டாயமாக LLP Act 2008 தான் என்ன பண்ணோம், ரெகுலேட் பண்ணோம். அதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க, LLP Act 2008 இஸ் அப்ளிகபிள் டு த ஹோல் ஆஃப் இந்தியா. அண்ட் LLP ஆக்ட்ன்றது வந்து எல்எல்பிஸ் எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டாக இருக்குது. எதை ரெகுலேட் பண்ணோம்? LLP ஆர்கனைசேஷன்ஸை ரெகுலேட் பண்ணோம். அதுக்கடுத்து என்ன சொல்கிறான், த LLP Act 2008 ஹேஸ் 81 செக்ஷன்ஸ். எத்தனை செக்ஷன்ஸ் இருக்குது? 81 செக்ஷன்ஸ். LLP Act totally has 81 sections. The LLP Act 2008 totally has 81 sections. ஓகேவா? எத்தனை செக்ஷன்ஸ் இருக்கு? 81 செக்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? அண்ட் அது நம்ம 4 ஷெட்யூல்ஸ் இருக்கு. அண்ட் எத்தனை ஷெட்யூல்ஸ் இருக்குன்னா 4 ஷெட்யூல்ஸ். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல், the first schedule deals with mutual rights and duties of the partners as well as limited liability partnership and its partners where there is absence of ஃபார்மல் அக்ரிமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தெம். ஓகே, எப்போ நமக்கு ஃபார்மல் அக்ரிமெண்ட் ஆப்சண்ட்டாக இருக்கோ, ஓகே, ஃபார்மல் அக்ரிமெண்ட் பிட்வீன் வாட்? த எல்எல்பி பார்ட்னர்ஸ். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஷெட்யூல் 1 எதுக்குன்னா, மியூச்சுவல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸை ஆஃப் பார்ட்னர்ஸை டீல் பண்ணக்கூடிய ஷெட்யூல் தான் ஷெட்யூல் நம்பர் 1. இட் டீல்ஸ் வித் மியூச்சுவல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ். வாட் இஸ் ரைட்? உரிமை. நான் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது உரிமை. வாட் இஸ் டியூட்டி? டியூட்டினா நான் பண்ண வேண்டிய கடமை. ஓகேவா? இதெல்லாம் கட்டாயமாக செய்யணும்ப்பா. நான் வந்து எப்போவுமே ஐ கேனாட் என்ஜாய் பெனிஃபிட் அலோன். ரைட் மட்டும் நம்ம எப்போவுமே பெனிஃபிட்ஸ் மட்டும் அனுபவிக்கக்கூடாது, ரைட் மட்டும் அனுபவிக்கக்கூடாது. ரைட் ஒன்று அனுபவிக்கிறோன்னா அதுக்கேற்ற டியூட்டியும் இருக்குல்ல, அந்த டியூட்டியும் இங்கே இருக்குது. ஸோ மியூச்சுவல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ் ஆஸ் வெல் லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அண்ட் இட்ஸ் பார்ட்னர்ஸ். அப்போ எல்எல்பிக்கும் அதோட பார்ட்னர்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ். அப்போ மியூச்சுவல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எல்எல்பியில் ABCDE அப்படின்னு பார்ட்னர்ஸ் இருக்காங்கன்னா, அந்த ABCDE என்ற பார்ட்னர்ஸ்க்கு இருக்கக்கூடிய மியூச்சுவல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸும் இந்த ஷெட்யூல் நம்பர் 1 டிஸ்கஸ் பண்ணுது. அண்ட் அட் த சேம் டைம் ABCDEக்கும் அங்கே இருக்கிற அந்த எல்எல்பிக்கும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மியூச்சுவல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸும் இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து டீல் பண்ணுது. அதுக்கு அடுத்தது த செகண்ட் ஷெட்யூல் டீல்ஸ் வித் கன்வர்ஷன் ஆஃப் அ ஃபர்ம் இன்டு எல்எல்பி. ஓகேவா? ஒரு ஃபர்ம்னா எதப்பா நம்ம சொல்லுவோம்? நீங்களே சொல்லுங்க. ஃபர்ம் மீன்ஸ் பார்ட்னர்ஷிப். கரெக்டா? அப்போ செகண்ட் ஷெட்யூல் டீல்ஸ் வித் கன்வர்ஷன் ஆஃப் ஃபர்ம். ஒரு ஃபர்மை ஒரு எல்எல்பியா நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? அப்படி கன்வெர்ட் பண்ண முடியுமா சார்? கட்டாயமாக முடியும். இப்போ ஆல்ரெடி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அந்த ஆர்கனைசேஷன் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா, அவங்க ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன்லேருந்து
அதான் ஃபார்ம்னு நான் இப்போ சொல்கிறேன்ல, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோ போயிடணும். ஓகே, ஃபார்ம்னா என்னது, எந்த டைப்பில் நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், சோல் ப்ரொப்ரைட்டரி, ஹெச்யூஎஃப், ஓகே, பார்ட்னர்ஷிப், எல்எல்பி, கம்பெனி, இதெல்லாமே ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஓகே, கோஆப்ரேட்டிவ், இதெல்லாமே வந்து என்னதுன்னா ஃபார்ம்ஸு. அப்போ அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஃபேமாக இருக்குது, ஃபேம்ன்றது நான் வந்து அப்படியே நடத்தணுன்றது தேவையில்லையே, எனக்கு எல்எல்பி பிடிச்சிருக்கா, நான் மாற்றிக்கலாமா, தாராளமாக மாற்றிக்கலாம். அதுதான் செகண்ட் ஷெட்யூல் நமக்கு சொல்லுது, கன்வர்ஷன் ஆஃப் ஃபேம் இன்டு எல்எல்பி. தேர்ட் ஷெட்யூல் என்ன சொல்லுது, இட் டீல்ஸ் வித் கன்வர்ஷன் ஆஃப் பிரைவேட் கம்பெனி இன்டு எல்எல்பி. பிரைவேட் கம்பெனி, ஓகே, அது எப்படி எல்எல்பியை நம்ம கன்வெர்ட் பண்ணுறது. அதாவது ஃபோர்த் ஷெட்யூல் டீல்ஸ் வித் கன்வர்ஷன் ஆஃப் அன்லிஸ்டட் பப்ளிக் கம்பெனி இன்டு எல்எல்பி. ஓகேவா, ஃபோர்த் ஷெட்யூல் வந்து இட் டீல்ஸ் வித் த கன்வர்ஷன் ஆஃப் அன்லிஸ்டட் பப்ளிக் கம்பெனி இன்டு எல்எல்பி. ஓகேவா, அன்லிஸ்டட் பப்ளிக் கம்பெனிஸ்னா என்ன, இதெல்லாம் வந்து இது. பட் சிம்பிளி வாட் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ், ஃபர்ஸ்ட் பிரைவேட் கம்பெனி எப்படி எல்எல்பி கன்வெர்ட் பண்ணுறது அன்றது தேர்ட் ஷெட்யூல். ஃபோர்த் ஷெட்யூல் வந்து கன்வர்ஷன் ஆஃப் அன்லிஸ்டட் பப்ளிக் கம்பெனி, ஓகே, இன்டு எல்எல்பி. இதெல்லாமே வந்து எது டீல் பண்ணுதுன்னா ஃபோர்த் ஷெட்யூல் டீல் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட், the Ministry of Corporate Affairs and the Registrar of Companies ROC are entrusted with the task of administrating the LLP Act 2008. அப்போ 2008 LLP Act 2008 அட்மினிஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்டட் பர்சனல் யார் அவங்க அப்படின்னு கேட்டால் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ், வீணோ எம்சிஏ, கரெக்டாக, எம்சிஏவும் அதுக்கு அடுத்தது ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ் ஆர்ஓசி, இவங்க ரெண்டு பேர் தான் they have been entrusted with administrating the LLP Act. Okay, who and who? It is the MCA and the ROC. MCA and the ROC. MCA and the ROC are entrusted with the task of administrating the LLP Act 2008. The central government has the authority to frame the rules. The central government has the authority. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அத்தாரிட்டி இருக்கு. ஃபார் வாட், எதுக்காக சார் அத்தாரிட்டி இருக்கு? டு ஃப்ரேம் த ரூல்ஸ் வித் ரிகார்ட் டு த எல்எல்பி ஆக்ட் 2008. எல்எல்பி ஆக்ட் 2008ல என்னெல்லாம் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்ற அந்த அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்குது. இதெல்லாம் கேள்வியே கேட்க மாட்டோம். பட் சிம்பிளா நம்ம வந்து ஒரு யோசிக்கிறோம், யாராவது ஒருத்தங்க ஒரு நார்மல் கேள்வி கேட்குறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அத்தாரிட்டி இருக்கா எல்எல்பி ஆக்ட்ல ரூல்ஸை ஃப்ரேம் பண்றதுக்கு? த ஆன்சர் இஸ் எஸ். யார் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்திருக்காங்க இதை எல்எல்பி ஆக்டை இது பண்ணுறதுக்கு, அப்படி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்குன்னு கேட்டால் எம்சிஏ, ஆர்ஓசி, அவ்வளோதான். ஓகேவா, இன்ட்ரெஸ்டட் டு அட்மினிஸ்ட்ரேட் எல்எல்பின்னா எம்சிஏ, ஆர்ஓசி. ஓகேவா, அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு இது இருக்கான்னா எஸ் இருக்கு. அண்ட் கேன் amend them by notification in the official gazette from time to time. ஓகே, அதை வந்து இவங்களால அமெண்டோ பண்ண முடியும். அமெண்ட்னா என்னது, இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம மாற்றி அப்டேட் பண்ணுறது தான் என்னதுன்னா அமெண்டிங். ஓகேவா, ஸோ அது பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் வாட். அதுக்கடுத்து என்ன சொல்கிறேன், The Limited Liability Act 2008 has been amended through the Limited Liability Partnership Amendment Act 2021 dated 13th August 2021. ஓகே, ஸோ இங்கே வாங்க, நம்ம இதெல்லாம் எங்கெல்லாம் நான் இது வந்து இப்போவே எல்லாமே சொல்லணுன்ற தேவையில்லை. உங்களுக்கு அப்படியே ஃப்யூச்சர் உள்ளே போகிறோம் இல்லையா சாப்டரில், அந்த எங்கெங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல நான் ரிலேட் பண்ணி சொல்லி கொடுத்தேன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஓகே, ஸோ அதுதான் ஃப்ளோவாக போகும். அந்த ஃப்ளோ வந்து நான் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எல்எல்பி ஆக்ட் வந்து நீங்கள் ஃபஸ்ட் பார்ட்லேருந்து என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நான் லைனாக உங்களுக்கு வந்து ஒன்று ஒன்று இதுக்கு அடுத்தது இது, இதுக்கு அடுத்தது இதுன்னு சொல்லி ஐ வில் பி டீச்சிங் யூ. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட், the lawmakers envisaged the need for bringing out a new legislation for creation of the limited liability partnership. ஒன்றும் இல்லை, இது ஃபுல்லுத்துக்குமே என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க. ஓகே, நடா சார் திருப்பி ஃபஸ்ட் வீடியோ எல்லாமே ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லிட்டேன், என்ன பண்ணுறது. இங்கே என்னன்னா சிம்பிளாக இங்கே ஃபுல்லுமே இது வரைக்கும் ஒரு புது டைப் ஆஃப் ஒரு ஆர்கனைசேஷன் தேவைப்பட்டதுப்பா. எல்எல்பி கொண்டு வர்றதுக்கான மெயின் ரீசன் ஒரு புது டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் தேவைப்பட்டது. இருந்ததெல்லாம் சோல் ப்ரொப்ரைட்டரி, பார்ட்னர்ஷிப்பு, அதே மாதிரி ஹெச்யூஎஃப் கம்பெனி. அப்போ நமக்கு கொஞ்சம் ப்ராசஸ் ஈஸியாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் காம்ப்ளெக்சிட்டி கம்மியாக இருக்கணும், கார்பரேட் ஸ்ட்ரக்சர் வேணும். ஏன்னா அப்போ தான் வந்து கவர்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்பரன்சி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இதெல்லாம் பார்த்து இவங்களுக்கு ஒரு புது டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் தேவைப்பட்டது. செகண்ட் திங் ஒன்று என்னதுன்னா,
ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னதுன்னா புது டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன். செகண்ட் பாயிண்ட் என்னதுன்னா வேர்ல்டில் வந்து டே பை டே பிஸ்னஸ் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது. காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் பிஸ்னஸ் இன்க்ரீஸ் லைக் எனி திங். அப்போ அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும்போது தே நீடட் அ நியூ வெஹிக்கிள். ஓகே, ஹவு டு டூ நியூ ஒரு மாடர்ன் டைப் ஆஃப் ஒரு ஆர்கனைசேஷன் தேவைப்பட்டது. ஸோ இன்னும் உங்களுக்கு டெப்த்தாக வேணும்னா ஆப்வியஸ்லி வித் நோ டவுட் யூ ஷுட் கோ வாட்ச் தட் 14 minutes வீடியோ. ஓகே, ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் கோ வாட்ச் தட் வீடியோ அண்ட் கம். ஜஸ்ட் 14 minutes. ஓகே, யூ ஷுட் கோ. வை? பிகாஸ் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எதுக்கு எல்எல்பி. எல்எல்பி எதுக்குன்னா கார்பரேட் ஸ்ட்ரக்சர் வேணும், பார்ட்னர்ஷிப் ஃபீச்சர் வேணும். எதுக்கு சார் பார்ட்னர்ஷிப் ஃபீச்சர்? கார்பரேட் ஸ்ட்ரக்சர் தெரியும், செப்பரேட் லீகல் என்டிட்டி, லிமிடெட் லைபிலிட்டி. பார்ட்னர்ஷிப் ஃபீச்சரில் என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒரு பார்ட்னர் இல்லை, ஒருத்தங்க மட்டும் பார்ட்னராக இருக்க முடியாது. மினிமம் 2 partners, 2 or more persons. அப்போ அந்த அசோசியேஷன் ஆஃப் பார்ட்டிஸும் அன்ற அந்த ஃபீச்சர் தான் இங்கே தேவைப்படுது. எல்எல்பிக்கு கட்டாயமாக தேவைப்படுது. அதனால என்ன சார் பிரயோஜனம்? அதனால என்ன பிரயோஜனம்னா டிஃப்ரெண்ட். ஒருத்தங்க கிட்ட ஸ்கில் இருக்கும், ஒருத்தங்க கிட்ட கேஷ் இருக்கும், ஒருத்தங்க கிட்ட வந்து ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டி சூப்பராக பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க வந்து வெறும் மேனேஜ்மெண்ட் பார்ட் பார்த்துப்பாங்க. இவங்க 4 பேர் சேர்ந்து அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்குமா இருக்காதா? அதுதான், அது எல்லாரையும் ஒன்று கொண்டு வரதுக்கு டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸஸை ஒன்று கொண்டு வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கவும் முடியணும். அட் த சேம் டைம் பார்ட்னர்ஷிப் மாதிரி எனக்கு அன்லிமிட்டெட் லைபிலிட்டி இல்லாமல் கம்பெனி மாதிரி ஒரு லிமிடெட் லைபிலிட்டி வெஹிக்கிள் எனக்கு வேணும். அப்போதான் வந்து ஒரு புது டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் விச் இஸ் கால்ட் அஸ் எல்எல்பி. ஸோ அதான் இந்த ஃபுல் இதில் வந்து இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்றது உங்களுக்கு அந்த 14 minutes வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச் தட். ஓகே, ஸோ தட் இஸ் வை திஸ் இஸ் பார்ட் 2. வாட்ச் பார்ட் 1, அப்படியே லைனாக பார்த்துட்டே வாங்க. இதில் இல்லை சார் எனக்கு இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் இந்த இடம் எனக்கு திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், இந்த பர்டிகுலர் பார்ட் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள் சார் அப்படின்னு கமெண்ட்டில் போட்டிங்கன்னா வில் பி வெரி மச் ஹாப்பி டு டீச் யூ. ஓகே, நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம். ஓகே, யூ கேன் ஜஸ்ட் புட் இட் இன் த கமெண்ட்ஸ். ஓகே, தட் இஸ் த ஹோல் பார்ட் ஆஃப் வாட் த எல்எல்பி இன்ட்ரடக்ஷன். ஓகே, இப்போ தான் மெயின் என்னது, லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்போடைய மீனிங்னா என்ன, கான்செப்ட்னா என்ன, அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு மேலே இப்போ வரைக்கும் சொன்னது வந்து ரொம்ப பேசிக் திங்ஸ், அதையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ எஸ், வீல் ஜஸ்ட் ஃபினிஷ் திஸ் வித் திஸ் பார்ட். ஓகே, அண்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் 3rd பார்ட்டில் வந்து வில் கெட் இன் டு லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் மீனிங் அண்ட் கான்செப்ட். தேங்க்யூ.